அனைவருக்கும் வணக்கம். திமுகவோடு கூட்டு சேர்ந்து அதிமுகவை அழிச்சவரே எடப்பாடி பழனிசாமி தான். என்னப்பா நீ இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிற, இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஆதாரம் இருக்கு. எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கையிலிருந்து ஐயா ஓபிஎஸ் அவர் எப்படியாவது நீக்கணும் சொல்லி கங்கணம் கட்டி அலைஞ்சவர் தான் எடப்பாடி பழனிசாமி. எத்தனையோ முறை சட்டசபையில சபாநாயகர் அப்பாவிடம் சொல்லியுமே அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பிலையும் சட்டசபையிலுமே சபாநாயகர் அப்பாவு சொன்னது, எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி என்பதே கிடையாது. 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் ஓபிஎஸ், அவருடைய ஆலோசனை எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஒருத்தரை இந்த இடத்துல உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. நீங்க உட்காரக்கூடிய இடம் சௌரியமா இல்லை, அதனால எங்களுக்கு இருக்கை மாத்தி கொடுங்கன்னு சொன்னா உங்களுக்கு நாங்க மாத்தி கொடுப்போம் அப்படின்னு அப்பாவு சொல்றார். எப்படியாவது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கையிலிருந்து நீக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி திமுகவோட ஒரு ரகசிய உடன்படிக்கை ஏற்படுகிறது. 39 தொகுதிகளும் நீங்கள் டம்மியான வேட்பாளர்களை போடுங்க, எங்களுக்காக நீங்கள் வெற்றிக்கு பாடுபடுங்க, நாங்கள் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கையிலிருந்து நாங்கள் ஓபிஎஸ் தூக்கிறோம் அப்படின்னு சொல்லி திமுக சொல்கிறது. அப்படியே ஆகட்டும், நாங்கள் அதை செய்து முடிக்கிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். மறாவது நாள் சட்டசபை கூடுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் நீண்ட நாள் கோரிக்கையான எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கையை பற்றி நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று அப்பாவிடம் சொல்கிறார் ஸ்டாலின். மறாவது நாள் சட்டசபை கூடுகிறது. எடப்பாடி பழனிசாமியின் கைக்கூடி அதிமுக உடைவதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்த அரசியல் துரோகின்னு கூட சொல்லலாம். ஆர்.பி. உதயகுமாருக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை கொடுக்கப்படுகிறது. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்கிற பதவியே கிடையாது என்று சொன்ன அப்பாவு திடீரென்று மாற காரணம் என்ன? திமுக என்ன சொல்கிறதோ எடப்பாடி பழனிசாமி அப்படியே செய்கிறார். நன்றி, வணக்கம்.